வணக்கம். இன்றைய சட்டமன்ற நிகழ்வுகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி. இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வு பார்க்க போறோம். இல்ல அதுக்கு முன்னாடி அதுதான் இன்னைக்கு இது ட்ரெண்ட். அது சாயந்தரம் அதான் லைவ். சாயந்தரம் வரைக்கும் ஆத்த போறீங்க. அதுக்கிடையில அங்க என்ன தில்லலங்கடி அப்படின்றது நம்ம மெதுவா ஆராய்ச்சி. அப்புறம் வேற அதோட என்ன முக்கியமான விஷயம் இருக்குது? ஒரு 2-3 நாளா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம தான் அதை பத்தி பேசல. என்னது? கோல்டு. ஆமா கோல்டு. தாய் மாமன் போடாதமா நீ. தாய் மாமா தங்க மோதிர திட்டத்துல இவங்க வந்து தங்க வாங்க போறாங்க. ஆமா, அதுக்கான ஒர்க் ஆர்டர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒர்க் ஆர்டர்னா என்னது? அது ஏதோ அந்த இது 0.001 0.1. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு நன்றி. அது ஒரு பைசா ஒரு பைசா அந்த லிஸ்ட் வந்துச்சு. சரவணா ஸ்டோர் 16,000, அப்புறமா என்ன இதெல்லாம் வந்துச்சு. அது என்னது முதல்ல? அதுதான் சொல்றேன். இப்போ 4,41,667 குழந்தைங்களுக்கான மோதிரம். ஸோ 4,41,667 கிராம் தங்கம் தேவைப்படுது. இப்போ இதுக்கான அறிவிப்பு எங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, ஜூலை மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதியோ என்னமோ தான் இதுக்கான 18ஆம் தேதி தான் இதுக்கான டெண்டர் நடந்திருக்கு. இந்த ஒரு 10-15 கம்பெனி கலந்துருக்குறாங்க. இதில் ஜாய் அலுகாஸ்க்கு எப்படி கொடுக்கலாம், கேரளா கம்பெனிக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு அதை நம்ம கேட்க முடியாது. ஏன்னா இது அபத்தமான கேள்வி. உத்தரப்பிரதேசத்துக்கு வேலை கொடுத்தப்ப கேட்டப்ப கேட்க மாட்டேங்கிறீங்க. அதுதாங்க, இது ஓப்பன் டெண்டருங்க. ஆமா, அதுதான் எந்த கம்பெனியும் கலந்துக்கலாம். சோ அதுல ஜாய் அலுகாஸ் கலந்துக்கிட்டதுலயே அவங்களுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்ததுலயே தப்பு இல்ல. இப்ப என்ன மாதிரி ஒரு சிறு அது அடுத்த டாபிக். அதுமே நம்ம தப்பு இல்லன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அதுல நம்ம தப்புன்னு சொல்லல. ஒர்க் ஆர்டர் கொடுத்தது கலந்துக்கலாம். இதுல ஜாய் அலுகாஸ்க்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஜாய் அலுகாஸா வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அது ரெண்டாவது பேசுவோம். இப்போ என்னன்னா, எல்லாரும் கோட் பண்ணதுல இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து எமரால்டு 900 சில்லற ரூபா அவங்க பிளஸ் தங்கம் பிளஸ் அந்த ரேட் அவங்க வச்சிருக்காங்க. ஆனா உள்ளதுலேயே கம்மியா வச்சிருக்கிறது யார் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜாய் அலுகாஸ் தான் 0.01 பைசா வச்சிருக்காங்க. அப்போ பொதுவாகவே அரசுக்கு லாபம் கிடைக்கணும். அதாவது யாரு கம்மியா காசு கோட் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கான்ட்ராக்ட். ஆனா அந்த கான்ட்ராக்ட் முன்னாடி வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். அந்த கம்பெனியானது எந்த அளவுக்கு அவங்களால பண்ண முடியும், ஈடு கொடுக்க முடியுமா முடியாதா. இதுல வைப்பு தொகை நிதியாட்டு 187 கோடி அவங்க கொடுக்கணும். ஒரு சேஃப்டி அடிப்படையில கம்பெனிக்கு செலுத்தணும். 187 கோடி வைப்பு நிதி. ஆமா. சோ இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா சாதாரண நகை கடைக்காரங்களாம் இதுல பங்கு கொள்ள முடியாது. ரெண்டாவது, வருஷத்துக்கு 750 கோடி ரூபாய் அவங்களுக்கு சேல்ஸ் நடந்திருக்கணும், டர்ன் ஓவர் பண்ணிருக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த டெண்டர் அவங்க கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இதில் பெரிய விஷயம் என்னன்னா, அந்த கம்பெனி பிளாக் லிஸ்டிங் செய்யப்படாத கம்பெனியாக இருக்க வேண்டும். பிளாக் லிஸ்டிங்னா எந்த தவறான ஒரு விஷயங்களையும் ஈடுபடாத, கேஸ் இருக்க கூடாது. ஓகே, பிளாக் லிஸ்டிங் செய்யப்படாத கம்பெனியா இருக்கணும். ஆனா நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ஜாய் அலுகாஸ் மேல ஏற்கனவே ஒரு ஹவாலா கேஸ் இருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு நம்ம வாக்கிய தராரு 305 கோடி ரூபாய்க்கான ஒரு ஹவாலா கேஸ் இருக்கு. ஆமா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஜோஸ் அலுகாஸ் ஒரு முதலாளி ஒருத்தன் மேல இருந்து குதிச்சு இறந்து போனானே ஒருத்தன். அது எந்த கம்பெனி? இல்ல அந்த கம்பெனி தான். இல்ல அலுகாஸ் ஃபேமிலி தானங்க அவங்க. துபாயில இருந்து மேல இருந்து குதிச்சு அண்ணன் தம்பி தான். ஏதோ குதிச்சு இறந்து போனாப்ல. நீ அவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க. அது ரெண்டாவது. ஆனா இவங்க மேல ஆல்ரெடி நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கப்ப இவங்க ஆல்ரெடி இவங்க மேல ஒரு பிரச்சனை இருக்கும்போது தூய கட்சியான தாவேகா இவங்களுக்கு கொடுத்ததுக்கான நோக்கம் என்னன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்ம இது சொல்ல முடியாது. நீங்க கேரளா கம்பெனிக்கு கொடுத்துருக்கீங்க, இதன் வருமானம் எல்லாம் கேரளா கம்பெனிக்கு தானே போக போகுது. சொல்லணும். சட்டப்படி அவங்க கலந்துக்க முடியாதுன்னா நம்ம சொல்ல முடியாது. இப்பதான் இந்த இடத்துக்கு நான் வரேன். இப்போ டெண்டர் கோரிக்கை யாரு வேணா கோரலாம், அப்ளை பண்ணலாம், அதுக்கு வச்சிருக்காங்க. ஆனா யாருக்கு கொடுக்கணுங்கிற முடிவு பண்றது கவர்மெண்ட் கையில தான் இருக்குது அப்படிங்கிறீங்களா? அப்ப எந்த தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டுல உள்ள முதலாளிகளுக்கு அப்படிதானே கொடுக்கணும். ஆமா, இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப தமிழ்நாட்டுல உள்ள முதலாளிகளுக்கு தான் ஒரு அரசு கொடுக்கணும்னா அப்புறம் வெளியில இருந்து எதுக்கு டெண்டர் கோர்றீங்க? நீங்க கோரவே கூடாது. இல்ல அதுல எந்த வித இதுவும் நோட் பண்ணல. லைக் எப்படின்னா, அந்த இவங்க தான் இதுல கலந்துக்கணும், இந்த அடிப்படையில கலந்துக்கணும்னு சொல்றதுல தமிழ்நாட்டுல உள்ளவர்கள் மட்டும்தான் கலந்துக்கணும் அப்படின்றதுல எந்த வித இதுவும் அவங்க பண்ணல. இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த டெண்டர் கொடுத்துருக்காங்கல்ல, ஜாய் அலுகாஸ்க்கு கொடுத்துருக்காங்கல்ல,
இதுல 70-30% 30% கல்யாண் ஜுவல்லர்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இதே ரேட்டுக்கு 0.01% பைசாக்கு நாங்க பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா மேபி அது அவங்களோட கெப்பாசிட்டியை வச்சு அவங்களுக்கு மாத்தி கொடுத்துருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. பட் இது வந்து அரசாங்கத்துடைய நேரடி பார்வையில் இதுல எந்த அளவுக்கு அரசாங்கத்துடைய தலையீடு இருக்கு. இப்ப நான் ஒரு டெண்டர் எடுத்திருக்கிறேங்க, நான் தான் பண்ணி கொடுக்குறேன், அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் எடுத்துக்கணும். இப்ப நான் 70% வச்சுட்டு நான் உங்களுக்கு 30% கொடுக்குறேன். அப்போ இது என்ன கணக்குல கொடுக்கப்படுது? இல்ல அது வந்து பிரிச்சு கொடுக்கறது தானே. அதாவது ஒருத்தருக்கே வந்து ஒரு விஷயத்த கொடுக்க கூடாது டெண்டரை. அது முன்னாடியுமே இருந்தது, கலைஞர் காலத்திலயும் உண்டு. இப்ப டிவினா ஒரே இடத்துல டிவி கொடுக்க மாட்டாங்க, ஒரு 3-4 கம்பெனி கொடுக்குறது. லேப்டாப் பண்ணும்போது அப்படிதான், சைக்கிள் பண்ணும்போது அப்படிதான். அது வந்து ஒரே இடத்துல கொடுத்தா அது நிறைய சிக்கல்கள் இருக்குது. அவங்கள நம்பியே இருக்க முடியாது. ஏதாவது ஆபத்து நடந்தா, ஏதாவது விபத்து நடந்துச்சுன்னா அந்த அடிப்படையில் அது முன்னில இருந்து ஃபாலோ பண்றதுதான், கலைஞர் காலத்துல இருந்து உள்ளதுதான். கலைஞர் தான் முதல்ல டிவிங்கிற இந்த மாதிரியான விஷயத்தை கொடுத்து புரட்சி பண்ணவர். அப்பதான் அந்த வெளியில இருந்து கான்ட்ராக்ட் போட்டதெல்லாம் அந்த டைம்ல இருந்தான். அதனால இது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி எதுக்கு இதுக்கு கேரளா கம்பெனி கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. மலையாள வெற்றி கழகத்துக்கு அடி போடுறாங்களோ? ஓகே. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய டவுட் என்ன தெரியுமா, இந்த 755 கோடி 83 லட்சம் ரூபாய் பணத்தை கரெக்டா சொல்றேன், 1 லட்சம் 100 கோடி அப்படிலாம் நமக்கு வராது. இல்ல நம்ம இவரு பர்வேஸ் சொன்னாப்ல, இறந்தாங்க பர்வேஸ். என்னுடைய தமிழ் ஆசான் வந்து சுபவி ஐயா, அதனால எனக்கு வந்து ஓரளவு நான் மேனேஜ் பண்ணிடுவேன்னு நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்குமே நியூமரிக்கல்ல பிரச்சனை இருக்கு அவங்கள்ட்ட. 755 கோடியே 83 லட்சம் ரூபாய், அதுல 4,47,667 மோதிரங்கள் கணக்கு பிரிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு கிராம் வச்சு பாத்தீங்கன்னா 22 கேரட் நகையோட இன்னைக்குள்ள விலை, இன்னைக்கு எத்தனை, ஆகஸ்ட் 24, இன்னைக்குள்ள விலை 15,030 ரூபாய் வருது. ஓகேங்களா, 15,030. ஆமா, இவங்க டெண்டர் கோட் பண்ணாங்கல்ல ஆகஸ்ட் 18ஆம் தேதி 14,270 ரூபாய் சம்திங் வருது. ஓகே, ஆனா இவங்க வந்து டெண்டர் கோட் பண்ணும்போது எந்த டெண்டர் டேட் அன்னைக்கு இவங்க தங்கத்தோட ரேட்டோ அந்த ரேட்ல தான் இவங்க கோட் பண்ணி கொடுக்கணும். அதுலதான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அடுத்த 4 மாசத்துக்கோ 1 வருஷத்துக்கோ இந்த ரேட்ல தான் நாங்க கொடுப்போம் சொல்லிட்டு. இப்ப சாதாரணமா நீங்க நகை கடையில போய், இப்ப நிறைய நகை கடையில ஸ்கீம்ஸ் வச்சிருந்தாங்க. எப்படின்னா, இப்ப உங்க கையில ஒரு 3 லட்ச ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அன்னைக்கு நகை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த 3 லட்ச ரூபாய்க்கு நீங்க போய் டெபாசிட் பண்ணிட்டு அன்னைக்குள்ள நகையை வந்து நீங்க லாக் பண்ணிடலாம். 1 வருஷம் கழிச்சு சும்மா அப்படிலாம் இல்லைங்க, பெரிய பெரிய நகை கடைலாம் இருக்கு, அப்படிலாம் பண்ணுவாங்களா? லலிதா ஜுவல்லர்ஸ் அவங்க எல்லாம் இருக்காங்க, அது அவங்க இஷ்டம், அது பண்ணலாம். நான் சொல்ல வரதை மட்டும் கேளுங்க. போய் பண்ணாங்கன்னா, இப்ப பொண்ணுக்கு கல்யாணத்தை 2 வருஷம் கழிச்சு நடத்துறோம், அப்ப 2 வருஷம் கழிச்சு நீங்க போய் நகையை வாங்கிக்கலாம். அந்த நகை என்னைக்கு கோட் பண்ணி வச்சிருந்தீங்களோ அந்த பணத்துக்கு நீங்க வாங்கிக்கலான்ற ஸ்கீம் பலதரப்பட்ட நகை கடைகள்ல இருக்கு. சரவணா ஸ்டோர்ஸ்ல இருக்கு, லலிதா ஜுவல்லர்ஸ்ல இருக்கு, இந்த மாதிரி பேர் சொல்லக்கூடிய எல்லா நகை கடைகள்லயுமே அந்த ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இது ஒரு அரசாங்கம் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு விஷயம். அன்னைக்கு நீங்க கோட் பண்ணியிருந்தா 14,000 சில்லற ரூபாயில தானே நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கணும் அந்த நகையோட ரேட்டு. ஆனால் நீங்க 755 கோடி 83 லட்ச ரூபா நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நகையோட ரேட் பாத்தீங்கன்னா, ஒரு கிராம் 22 கேரட்க்கு 17,113 ரூபாயில இவங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க எங்க நஷ்டமாகும்? இப்போ எமரால்டு வந்து 900 சில்லற ரூபா அவங்க எக்ஸஸ் வச்சாங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கம்பெனிக்கு. இன்னும் சில பல நகை கடைகள்லாம் வந்து 400 சில்லற ரூபா, டைட்டன் இதுல கோட் பண்ணிருக்காங்க. 500 சில்லற ரூபாயா 600 சில்லற ரூபா அவங்க எக்ஸஸ் வச்சிருக்காங்க. அந்த நகையை வச்சு அந்த 500 சில்லற ரூபா பிளஸ் வச்சிருந்தாலே ஒரு 15,000 ரூபாய்க்கு உள்ளால முடிச்சிருந்தாங்கன்னா, அப்ப அவங்களுக்கு தானே சட்டப்படி கொடுக்கணும். ஏன் ஜாய் ஆலுகாஸ்க்கு கொடுத்தாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. 17,113 ரூபாய்க்கு லாக் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு நகை பிளஸ் இந்த செய்கூலியோடு வரக்கூடியவங்களை நீங்க ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க? இதுவே ஒரு மிகப்பெரிய ஸ்கேமா இருக்கு. 1 பைசால எப்படி முடியும், 1 பைசால எப்படி முடியும் தான் நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோமே தவிர, நகையோடைய அடிப்படை விலையிலேயே இவங்க கை வச்சிருக்காங்கன்றதுதான் உண்மை. ஸோ இவங்க 1 பைசா இல்ல, அந்த 1 பைசா இல்லாம கூட இவங்களால செஞ்சு கொடுக்க முடியும். ஏன்னா அந்த நகையிலே தான் அவங்களுக்கு லாபம் வந்துடுச்சு. 17,113 ரூபாய் ஒரு கிராமுக்கு நீங்க வைக்கும் போது அதுல உங்களோட செய்கூலி, டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. அப்போ இந்த ஜிம்மிக்ஸ் ஒர்க் இருக்குல்ல, இந்த சினிமா தரமா பண்றது, அது இன்னும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றது கடைசியா அண்ணாமலை படத்துல பார்த்தது இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கம்மியா கொடுத்து வாங்குறது. ஏன்னா கான்ட்ராக்ட் இப்போ கம்மியா போறதெல்லாம் யாருக்கா ஃபோன் பண்ணி சொன்னாதானே தெரியும், நான் இவ்வளவு அமௌண்ட் போறேன், நான் அவ்வளவு அமௌண்ட் போறேன். இப்போ சரணா ஸ்டோர் வந்து 19,000 அமௌண்ட் போட்டிருந்தாங்க, 19,000-16,000 போட்டிருந்தாங்க. இன்னும் சில கம்பெனியில் 0.01 எப்படி பாசிபிள்? முதல்ல இது 0.01 கிடையாது. அது நீங்களே
பொதுமக்களாகி நாமளே ஒரு கால்குலேட்டர் எடுத்து கணக்கு பார்த்துப்போம். 755 கோடி ரூபாய்க்குள்ள அமௌண்ட்டை நீங்க வந்து 4,41,667க்கு நீங்க ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா என்ன ரேட் வருதுன்னு பாருங்க. 17,113 ரூபாய் வரும். அப்ப அதுதானே உங்களுக்கு நகைக்கு நீங்க அப்புறம் எப்படி 0.01 போறாங்க? இதுதான் ஐவாஷ்ன்றது. இதுதான் வந்து விளம்பரம். இந்த விளம்பர யுக்தியை வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இதுல இன்னொரு பெரிய விஷயம்னா, நீங்க 17,113 ரூபாய்க்கு உங்களால கோட் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு டைட்டன் இருக்குல்ல, டைட்டன் வந்து டாடா அண்ட் தமிழ்நாடு அரசோட சேர்ந்து ஆல்ரெடி அவங்களோட கன்சர்ன் இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு நீங்க கொடுத்துருக்கலாமே அப்படின்றது ஒரு கேள்வி வரும். ரெண்டாவது, நான் சும்மா ஒரு ஃபன்னியா ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டு பார்த்தேன் ஒரு ஏஐட்ட. ஒருவேளை நான் முதலமைச்சரானா இந்த ஸ்கீமை வந்து நான் கம்பெனிக்கு கொடுக்காம அரசு இதை நேரடியா எடுத்து ஆசாரிமார்களை வச்சு வேலை செஞ்சா ஒரு நலிவடைந்த தங்க நகை ஆசாரியோட வாழ்வாதாரம் உயரும், ஒரு வருமானம் பெருகும், அந்த மணி ஃப்ளோ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கும். இது எந்த அளவுக்கு சாத்தியம் சொல்லிட்டு கேட்டா அந்த ஏஐ சொன்ன பதில் என்னன்னா, இது நல்ல ஸ்கீமு, பட் என்னன்னா நம்ம அந்த தங்கத்தை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், வாங்கிக்கிட்டு அதோட பாதுகாப்பு தான் மெயின், அதை செக்யூர் பண்றது, அதுதான் ரிஸ்க தவிர மத்தபடி அதிகமா இருக்காங்க. அதனால அதுதான் பிரச்சனையே தவிர மத்தபடி இந்த ஸ்கீமை வந்து எலாபரேட் பண்ணா ஒரு குழந்தைக்கு ஒரு தங்க மோதிரமும் ஒரு ஆசாரிக்கு ஒரு நாள்த வேலையும், சோ அது வந்து ரெண்டுமே டேலி பண்ணி கொண்டு வர மாதிரியான ஒரு விஷயங்களா இருக்கும் அப்படின்னு. இது நமக்கு சின்ன மூளை கேட்டின விஷயங்கள். பட் என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க இந்த ஸ்கீமை நீங்க கொண்டுட்டு வந்தது, இந்த ஸ்கீமுக்கு டெண்டர் அனௌன்ஸ் பண்ணி விட்டது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கவுன்சில். இதா? ஆமா. இந்த தங்கத்துக்கு மருத்துவத்துக்கு என்ன சம்பந்தம்னு எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பேபி கிட்டுக்கு இவங்க தான் கொடுத்தாங்க, தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கவுன்சில் தான் கொடுத்தாங்க. பேபி கிட்னா நமக்கு அது ஓகேமா, அது ஓகே. தங்கத்தை எப்படியா நீ சட்டமன்றத்துக்குள்ளதான் கல்வி அமைச்சருக்கு கேள்வி கேட்டா வேளாண் அமைச்சர் போது சொல்றான், நிதி அமைச்சருக்கு கேள்வி கேட்டா விவசாய அமைச்சர் போது சொல்றான்னா டெண்டர் அப்படிதான் கொடுக்குறாங்களா? டெண்டர் அப்படிதான் கொடுக்குறாங்க. வித்தியாசமான அப்ரோச்சா இருக்குறாங்களே இவங்க. சோ இவங்க வந்து மெடிக்கல் எக்யூப்மென்ட்ஸ், மெடிக்கல் சப்ளை திங்ஸ் மட்டும் தான் இவங்க வாங்க முடியும். தங்கத்தை இவங்க கிட்ட கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? இது இந்த விதிமுறை வந்து சரியானதா? இதுக்கு அரசு என்ன பதில் சொல்றது? பொதுமக்களாகி இப்ப என்னுடைய சந்தேகத்தை நான் கேக்குறேன். மெடிக்கல் கவுன்சில் வந்து எதுக்கு தங்கத்துல வந்து தலையீடு பண்ணணும்? அப்ப அரசுக்கு அங்க என்ன பணி இருக்கு? தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பு வச்சிருக்கிறதுனால அப்படி பண்ணுவாங்களோ? பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி வரைக்கும் ஒரே லென்த் அவங்கள்ட்ட தான் இருக்குது. சோ அந்த கட்டமைப்பு வழியாக கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்களா? இது சரியானபடிக்கு இருக்குமா? எல்லா வகையிலுமே நம்ம கட்டமைப்பு நம்மள்ட்ட இருக்குது, அப்படி கிடையாது. அது எல்லாத்துலயுமே நம்மளுக்கு வந்து மாநிலம் முழுக்க நம்ம வச்சிருக்கிறோம். ஆனாலும் எதுக்கு மெடிக்கல் கவுன்சில் கொடுத்தாங்க எனக்கு தெரியல. தங்கங்கிறது மெடிசின்ல வருது, அதுதான் தெரியல. இதே வேதியியல் பொருளா அது தெரியல. இப்போ இல்ல அமைச்சர் யாரா இருக்கு? இவரு அருண்ராஜ் ஐஏஎஸ், அருண்ராஜ் ரிட்டையர்ட் ஐஏஎஸ். அவருக்கும் இதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குதா? நிச்சயமாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அவர் வந்து கோயம்புத்தூர்காரர், நாமக்கல்காரர். அவரு ஏதோ பிசினஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டுல. அதுக்கு சம்பந்தம் இருக்குதா? தெரியல, அதெல்லாம் நம்ம பார்க்கணும், பண்ணாதான் தெரியும். ஓகே. சோ இந்த மாதிரி இவங்களுடைய நம்மளுடைய சாதாரண மக்கள், பொதுமக்களாகிய நம்மளுடைய சந்தேகங்கள் இந்த அளவுக்கு இருக்கு. இது எந்த அளவுக்கு இவங்க பண்ண போறாங்க? இல்ல இப்போ அப்ராக்சிமேட்டா இத்தனை குழந்தைங்க, ஒரு தம்பி கேள்வி கேட்டாப்ல, எப்படி இவ்வளவு குழந்தைங்க தான் பிறக்கும்னு நான் சொன்னேன். சென்சஸ் அடிப்படையில ஏன்னா முதலே 10 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆமா. ஆனா இன்னொன்னு, தங்க ரேட் டெய்லி மாறிட்டே இருக்குமே. இல்ல, இது ஃபிக்ஸ் பண்றது இன்னைக்கு என்ன ரேட்டோ அதுதான் நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கு ஓகே. கம்பெனிக்காரர் இருக்கான்ல, அவங்க ரேட் வாங்கி செஞ்சானா அது எப்போ செயல்படுத்துறாங்களோ, இப்ப இருந்து திட்டம் ஆரம்பிச்சு 1 இயர் போச்சுன்னு வச்சுக்கேன், அப்ப ரேட்டு கண்டிப்பா வேறையே தானே இருக்கும். இப்ப 20,000 ரூபாய் இருக்கும் ஒரு கிராம். ஆமா, இது 11 மாசத்துக்கு தானே கொடுப்பாங்க, 1 இயர்க்குள்ள கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, அப்புறம் ரினியூவல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன அடிப்படையில இவங்க கொடுக்குறாங்க வைக்கிறாங்கன்னு எதுவுமே அரசு தரப்புல இருந்து அதான் ரகசியம், எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வெளிப்படையான ஆச்சு, அதனால ரகசியம். இது இப்ப நம்ம கேட்ட கேள்வி எல்லாமே ரகசியமா இருக்குது. ஏன்னா அது வெளிப்படையா கொடுக்குறாச்சு, வெளிப்படைத்தன்மை உள்ள ஆட்சி, டிரான்ஸ்பரன்சி. இப்ப தூய ஆட்சியான தாவேகா ஆல்ரெடி ஹவாலால சிக்கின ஜாய் ஆலுகாஸ்க்கு இந்த பெரிய கான்ட்ராக்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? கேரளாக்காரங்களுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு நான் கேள்வி கேட்கவே மாட்டேன். பிராண்ட் அம்பாசிடர் அப்ப அந்த நகைக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடர் விஜய் நடிச்சாப்ல, அவங்க அம்மா மடியில போய். நீங்க ஒரு பைசா என்ன கணக்குல சொல்றீங்க? 17,113 ரூபாய் கணக்கு வருது. அப்ப நீங்க ஒரு பைசா என்ன கணக்குல நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஜெயலுகாஸ்ல நடிச்சாப்ல, அதுக்காக திட்டம் இது ஜனநாயகன் படத்துக்கு நடிச்சாப்ல ப்ரொடியூசர், அந்த ப்ரொடியூசருக்கு அது டெல்லி பிரதிநிதி. ஜேஜிஎஸ்ல நடிச்சாப்ல அவங்களுக்கு வந்து இது இந்த அவனுக்கு நடிச்சாப்ல அது இப்படி
ப்ரொடியூசர் அதாவது இதுதான் இந்த பிஜேபி காரன் தான் முதலாளிகளுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுப்பான். முதலாளிகள் நல்லா இருந்தா நாம நல்லா இருக்க முடியும், முதலாளிகள் நல்லா இருக்கிற வயசுல நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் முதலாளிகளுக்கே கொடுக்குறது. அந்த வேலையைத்தான் இப்போ வந்து இதுல 3 பேரும் ஒவ்வொரு ஸ்டேட்டு. யாரு? விஷ்ணு ரெட்டி ஒரு ஸ்டேட்டு, அவங்க ஆந்திரா. இப்போ ஜோயாலுகாஸ் மலையாளம். இவங்க யார்? அவங்க கல்பாத்தி, அவங்க தெலுங்கானாவா இருக்கலாம், கர்நாடகாவா இருக்கலாம். இப்படி எல்லாரும் 3 ஸ்டேட்டுக்கு திராவிடத்தை வந்து இதுல ஃபாலோ பண்றாப்புல. தமிழ்நாட்டுக்காரனுக்கு புறங்கையை நக்கிட்டு போக வேண்டியதுதான்.